ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் கூழ் ஊற்றி சாமி கும்பிட்டோம். கூழ் ஊற்றி சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருந்தேன்றதை தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மனுக்கு புடவை எடுத்து வச்சு பொங்கல் வடை பாயாசம்லாம் செஞ்சு சாமி கும்பிட்ற அன்னைக்கு கூழ் மாவை கரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறமா சனிக்கிழமை கூழ் நல்லா காய்ச்சி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதில் வெங்காயம் தயிர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூழ் ஊற்ற ஆரம்பிக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆடி வெள்ளி அன்னைக்கு சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்காண்டி நான் வடை பாயாசம் பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி ராகிக்கு மாவும் நான் எந்த அளவுக்கு கூழ் செய்ய போகிறேனோ அந்த அளவுக்கு மாவையும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு இது சனிக்கிழமை அன்னைக்கு பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை ஒன்றும் பாதியமாக நொய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கூழ் ஊற்றுறதுக்காக இந்த பாத்திரத்தில் நான் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா சில டைமில் சில அரிசிலாம் கீழே போய் அப்படியே ஒட்டிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சாமிக்கு செய்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது, பார்த்து செய்யணும். நல்லா அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ராகி மாவு தண்ணி வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடணும். சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடியில் போய் இந்த மாவு அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி நல்லா வெந்து வந்திருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம ராகி மாவை சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் திக்காகி நல்லா சூப்பராக தயாராகி வரும். இந்த மாதிரி நம்ம ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால தான் ஆடி மாத கூழ் நல்லா ஸ்பெஷலாகவும் ரொம்ப சூப்பராகவும் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நல்லா கிண்டி விடுங்க. ராகி மாவு எப்படி வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும். இந்த மாதிரி நிறம் மாறி வரும் போதே உங்களுக்கு நல்ல மாவு வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இது ஒரு வாட்டி நல்லா கொதிச்சு வந்துட்டோம். கொதிச்சு வந்துட்டால் தயாராகிடும். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நிறையா செய்யலாம். ஏன்னா நிறையா பேருக்கு நம்ம கொடுப்போம். நாங்கள் இருக்கிறது டெல்லியில், அதனால் நான் அதிகமாக செய்யலை. நம்ம வீட்டில் தான் சாமி கும்பிட போகிறோம். நம்ம தம்பிங்க 2 பேர் மட்டும் வராங்க. அதனால் அதிகமாக எதுவுமே செய்யலை. இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் கரைக்க போகிறேன். இது இந்த கரைக்கிற ப்ரொசீஜர் உடனே நான் செய்ய மாட்டேன். கூழ்லாம் காய்ச்சி வச்சுருவேன். சனிக்கிழமை அன்னைக்கு காய்ச்சி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம எப்போ சாமி கும்பிட போகிறோம்ல அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கரைச்சி வைக்கணும். நம்ம காலையிலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக புளிச்சிடாமல் இருக்கும். இதை கரைக்கும் போது தயிர், தண்ணி, உப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்ச கூழில் கொஞ்சமாக வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வேப்பிலை சேர்த்து வச்சுருங்க. இப்போ நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வேப்பிலையை நல்லா தோரணம் மாதிரி கட்டி ஃபுல்லாக கட்டிடணும். நான் கூழ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கருவாட்டு குழம்புக்கு முன்னாடி நாள் நைட்டே மொச்சக்கொட்டை ஊற போட்டிருந்தேன். அதை ஒரு 6 விசில் வச்சு இறக்கிக்க போகிறேன். இப்போ மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போயே நம்ம ஊற வச்சிட்டோன்னா நமக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா ஊறி வரட்டும் புளியெலாம். முருங்கைக்கீரை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளே முருங்கைக்கீரை வாங்கி நல்லா இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு காலையில் வேலை செய்யும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வகையான காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் சேர்த்துருக்கேன். தண்டுக்கீரை சேர்ப்பாங்க. தண்டுக்கீரை இங்கே கிடைக்காததுனால நான் தண்டுக்கீரை சேர்க்கல. தண்டுக்கீரை ரொம்ப முக்கியம் தான், ஆனால் இங்கே கிடைக்காது. அதனால நான் சேர்த்துக்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளினால் 1 சேர்க்குறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்த உடனே
வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் பரட்டணும், இல்லைன்னா கத்திரிக்காயெலாம் எப்படியும் உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக நல்லா இதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலா நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து புளியை வந்து ஆரம்பத்திலே வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை எல்லாத்தையுமே நான் வந்து கரைச்சி நல்லா புளியெல்லாம் வடிகட்டி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்ல, அந்த தண்ணியுமே மீதி இருக்கிற புளியை திரும்பவும் கரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து மொச்சக்கொட்டையை வந்து ஏற்கனவே அவிய வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மொச்சக்கொட்டையுமே தேவையான அளவு எடுத்து இப்போவே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோன்னா மொச்சக்கொட்டைக்குள்ளேயுமே காரம் புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக வரும் குழம்பு. அதனால் மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறமா குழம்புக்கு வந்து நம்ம வேறு எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்க்க மாட்டோம், சாமி கும்பிட்றதுக்காண்டி தேங்காய் சேர்க்க மாட்டோம். இதில் நல்லா கொதித்து வரட்டும். முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன், கருவாட்டு குழம்புக்கு கருவாடு எல்லாமே தயாராக இருக்குது. பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு, வத்தியும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நாக்கு மீன் கருவாடு தான் கிடச்சிது. அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து இப்போ வந்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். சூப்பரான கருவாட்டு குழம்பு தயாராகிடும். நமக்கு கூழும் ரெடியாக இருக்குது, கருவாட்டு குழம்பும் இப்போ தயாராகிடும். மூடி வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கீரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. விதைகளை நீக்கிட்டு தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா இதே பாத்திரத்தில் அடுத்தடுத்து இன்னும் நமக்கு சமைக்கணும். அதனால நான் இந்த பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி வச்சுட்டேன். மூடியும் வச்சு ஒரு ஓரமாக வச்சுருவோம். பார்க்கலாம் வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஏற்கனவே உருவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை நல்லா 2 முறை கழுவிட்டு முருங்கைக்கீரையை அப்படியே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேர்க்கும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கம்மியாகிருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரையில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே வற்றி வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் கீரை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோடு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடும். அதையுமே வேறு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். எல்லாமே இன்றைக்கி 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தோம். மட்டன் 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, ப்ரான் 1/2 கிலோ, மீன் 1/2 கிலோ, இந்த 4 ஐட்டமும் வாங்கியிருந்தேன். இந்த நடுவுலே முட்டையை வேக வச்சு எடுத்தும் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, கடுகு சேர்க்க மாட்டாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட்லேயே மட்டன் குழம்பும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் அங்கே வதங்கி வரட்டும் மட்டன் குழம்புக்கு. இங்கே வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம மட்டன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/2 கிலோ மட்டன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மட்டன்லேருந்து வர தண்ணியிலே மட்டன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா போடுவோம். தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். போனதுக்கப்புறமா ஆரம்பத்துலேயே நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். அதுவுமே நான் அந்த புளியிலே தண்ணி வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துருந்தேன். அது வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஜிலேபி மீன்னால் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் வந்து வாசனை இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க, வெந்து வரட்டும். இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த தேங்காயோட பால் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 விசில் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துடும். மீன் குழம்புக்கும் நான் வந்து தேங்காய் மிளகு சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். மீன் குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்குள்ளேயுமே தேங்காய் பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம ப்ரான் பண்ணிடலாம். சைட்லேயே ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீன்கள் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். நல்லா மீன்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். அப்படியே இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் சிம்மில் ஒரு 10 நிமிஷமும் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா புளி காரம்லாம் மீன் குழம்புக்குள்ளே இறங்கி வரணும். அப்போ தான் சாப்பிடும் போது மீனோட வாசனை வராமல் நல்லாயிருக்கும். ப்ரானுக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணி அது மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா ஒரு தக்காளி வரைக்கும் சேர்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 1/2 கிலோ தான் செய்ய போகிறோம். அதனால் இது பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் 1 சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் பரட்டிட்டு நம்ம வந்து இதில் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு இதை வச்சிடலாம். ப்ரான்லேருந்து வர தண்ணியிலேயே ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இந்த ப்ரான்லேருந்து வர தண்ணியிலே இந்த ப்ரான்லாம் வெந்து அந்த தண்ணியெலாம் வற்றுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு வாட்டி வதக்கி எடுத்தோன்னா ப்ரான்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துடும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இதிலேருந்து வர தண்ணியிலே இது வெந்துக்கிட்டு இருக்குது. மீன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக தயாராகி வந்துருச்சு. இதில் வந்து மல்லித்தலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் திரும்ப மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணாமல் 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ப்ரான்லேருந்து வர தண்ணியிலே தான் இப்போ வெந்துட்டுருக்கு. இது நல்லா வற்றி வந்த உடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் இல்லாமல் ப்ரான் வந்து சாப்பிடும் போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்து பரிமாறிடலாம். எல்லாமே செஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம சாமி கும்பிட்டு தான் அடுத்து சாப்பிட போகிறோம். இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ப்ரான் கிரேவி வந்து தயாராகிடும். சூப்பராக தயாராகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா சிக்கன் தான் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே சீரகத்தை உள்ளங்கையிலே வச்சு நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 வரமிளகாவை கிள்ளி விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இதுக்குள்ளேருந்து வர தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்து வரும். மட்டன் வந்து ஆல்ரெடி எப்போயோ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனில் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம சேர்க்காம கூட பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்க்கலாம், இல்லைனா சேர்க்காமையும் இருக்கலாம்.
இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா, வெறும் வரமிளகா வச்சு தான் செய்வாங்க. ஆனால் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இது செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிந்தாமணி சிக்கனும் ரெடி ஆயிரும். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் வறுவலும் நமக்கு தயாராகிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூழ் ஆல்ரெடியே கரைச்சதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, ஆனாலும் திரும்ப ஒரே ஒரு முறை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூழை கரைச்சி வைக்கணும், சனிக்கிழமை கூழை காய்ச்சி வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் கூழ் எப்போ சாமி கும்பிட போகிறோமோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி வெங்காயம், தயிர், உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் கூழ் ஊற்றுற ப்ரொசீஜர். இன்றைக்கி வந்து நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாமே செஞ்சுட்டோம். ஆனால் சாமி கும்பிட்றத வீடியோவே எடுக்கலை, நான் சுத்தமாக கரெக்டாக இருந்துச்சு டைமு. அதனால் நாங்கள் வந்து அந்த டைமில் சாமி கும்பிட்டதா பார்த்தோமே தவிர வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாமே சாமி கும்பிட்டோம், நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். தம்பிங்களும் வந்தாங்க, நாங்களும் எல்லாருமே ஃபேமிலியாக நல்லபடியாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறீங்கன்னா எந்த மெத்தடில் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.